இந்த வீடியோவில் நம்ம யோசேப்பை மீதியானியர் போர்த்திபார் இடத்துல விற்று போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்க பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் தான் அவனை இஸ்மவேலர் இடத்துல இருந்து விலைக்கு வாங்கியிருந்தான். அப்போ அங்க கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். யோசேப்பு தன்னுடைய எஜமானான போர்த்திபாருடைய வீட்டுல குடியிருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னும் அவன் செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்றாரு அப்படிங்கறதும் போர்த்திபாருக்கு தெரிஞ்சது. அதனால போர்த்திபார் யோசேப்பிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைச்சான். கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதிச்சாரு. வீட்லயோ வெளியேயோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்துச்சு. அதனால போர்த்திபார் தனக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் யோசேப்பு கையில ஒப்படைச்சிட்டு அவன் புசிக்கிற போஜனத்தை தவிர அவன் கிட்ட இருக்கிற மற்ற எதை குறிச்சும் விசாரிக்காம இருந்தான். யோசேப்பு பாக்குறதுக்கு அழகும் ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். சில நாட்கள் சென்றதுக்கு அப்புறம் அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பு மேல கண் போட்டு அவனை தன்னோட சயனிக்கும்படி கூப்பிடுறான். ஆனா யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காம அவகிட்ட, இதோ இந்த வீட்டுல இருக்கிற யாதொன்ற குறிச்சும் என்னுடைய எஜமான் என்கிட்ட விசாரிக்காம அவருக்கு உண்டான எல்லாத்தையும் என் கையில ஒப்படைச்சிருக்கிறாரு. இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்ல, நீ அவருடைய மனைவியா இருக்கிறதுனால ஒன்ன தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கல. இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய எஜமானுக்கு பொல்லாங்கு செய்யக்கூடாது. நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்றான். ஆனா அவ திரும்ப திரும்ப யோசேப்பு கிட்ட இவ்விதமாவே பேசிட்டு இருந்தா. ஆனா யோசேப்பு அவளுக்கு சம்மதிக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோசேப்பு அவனுடைய வேலையை செய்யறதுக்காக வீட்டுக்குள்ள போனா. வீட்டு மனிதர்கள் யாரும் வீட்டுல இல்ல அப்படின்னதும் போர்த்திபாருடைய மனைவி யோசேப்புடைய வஸ்திரத்தை பிடித்து தன்னோட சயனிக்கும்படி கூப்பிடுறான். ஆனா அவனும் அவன் வஸ்திரத்தை அவ கையிலேயே விட்டுட்டு வெளியே ஓடி போறான். அவன் அவனுடைய வஸ்திரத்தை அவ கையில விட்டுட்டு வெளியே ஓடி போனதை அவ பார்த்ததும் அவ தன்னுடைய வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்க, எபிரேய மனிதன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்துல வந்தா. நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுறத அவன் கேட்டு அவன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டுட்டு வெளியே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றா. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவனுடைய வஸ்திரத்தை அவகிட்டயே வச்சிருந்தா. அவ போர்த்திபார் வந்ததும், நீர் நம்மிடத்துக்கு கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்துல வந்தான். நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவனுடைய வஸ்திரத்தை என்னிடத்துல விட்டுட்டு வெளியே ஓடி போயிட்டான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செஞ்சான் அப்படின்னு அவன் மனைவி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்கு கோபம் உண்டாயிடுச்சு. போர்த்திபார் யோசேப்பை பிடிச்சு ராஜாவின் கட்டளையால காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறவங்க சிறைச்சாலையில அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செஞ்சாரு. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பு கையில ஒப்புவித்தான். அங்க அவங்க செய்வதெல்லாத்தையும் யோசேப்பும் செஞ்சான். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனாலையும் அவன் எதை செஞ்சானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினதுனாலையும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறிச்சு சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது எகிப்து ராஜாவான பார்வோனுக்கு விரோதமாக பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் குற்றம் செஞ்சாங்க. அதை தெரிஞ்சதும் பார்வோன் அவங்க மேல கடும் கோபம் கொண்டு யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலையிலேயே அவங்களையும் காவல் செய்யறான். அப்போ தலையாரிகளின் அதிபதி அவங்கள விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்துல அவங்கள ஒப்புவித்தான். அவன் அவங்கள விசாரிச்சு வந்தான். அவங்க அநேக நாள் காவல்ல இருந்தாங்க.
பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் சிறைச்சாலையில இருக்கும்போது ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட ஒரு சொப்பனம் கண்டாங்க. காலமே யோசேப்பு அவங்க இடத்துல போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க கலங்கி இருந்ததை பார்க்குறான். அதை பார்த்ததும் யோசேப்பு அவங்க கிட்ட, உங்க முகம் ஏன் துக்கமா இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, சொப்பனம் கண்டோம், அதுக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ பானபாத்திரக்காரன் யோசேப்பு கிட்ட, என் சொப்பனத்துல ஒரு திராட்சை செடி எனக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்துச்சு. அது துளிர்கிறதா இருந்துச்சு. அதுல உள்ள பூக்கள்லாம் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. அது மட்டும் இல்ல, பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்துல பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில கொடுத்தேன் அப்படின்னு சொப்பனம் கண்டதா சொல்றான். அதுக்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாள் ஆகும். இந்த 3 நாளுக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவாரு. முன்பு நீ அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோன் பாத்திரத்தை அவர் கையில நீ கொடுப்ப. இதுதான் நீ கண்ட சொப்பனத்துக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அது சொன்னதுக்கு அப்புறம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து நீ என்ன விடுதலையாக்கணும். நான் எபிரேயருடைய தேசத்துல இருந்து காவலா இங்கு கொண்டு வரப்பட்டேன். என்ன இந்த காவல் கிடங்குல வைக்கும்படிக்கு நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் யோசேப்பு சொன்ன அந்த அர்த்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பு கிட்ட, நானும் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு தன்னுடைய சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லும்படி கேட்கிறான். என்ன அப்படின்னா, நானும் 3 வெள்ளை கூடைகள் என் தலை மேல இருக்க கண்டேன். மேற்கூரையில பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. என் தலைக்கு மேல இருந்த கூடையில பறவைகள் பட்சித்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கு யோசேப்பு, இந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளுக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்துல தூக்கி போடுவாரு. அப்போ பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் நீ கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 3ஆம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளா இருந்துச்சு. அவன் தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாத்துக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன்னுடைய உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரன் தலைவனை பானம் கொடுக்கிற தன்னுடைய உத்தியோகத்துல மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வனுடைய கையில பாத்திரத்தை கொடுத்தான். அதே மாதிரி சுயம்பாகிகளின் தலைவனையும் தூக்கி போட்டான். இப்போ யோசேப்பு அவங்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனா பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்ப நினைக்காம அவனை மறந்துட்டான். யோசேப்பு அவன்கிட்ட, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து எனக்கு தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, அதை அவன் நினைக்காம அதை மறந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.